பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் காத்திருப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஆவியின் வரங்கள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் வரங்கள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடும் ஆண்டவரே என்னோடும் நீர் பேசும். ஆண்டவரே தகப்பனே, எமக்கு தோத்திரையா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் இந்த காலை வேளையிலே கூறிக்கொள்ளுகிறோம். வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய திருமண்டலத்திலே அல்லது நம்முடைய திருச்சபைகளிலே தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழே ஞாயிறு ஆராதனையாக அந்த செய்தியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த நாளிலே திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆவியானவராலே ஆட்கொள்ளப்படுதல். ரொம்ப காலத்துக்கு ஏற்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பது. இந்த காலங்களில் சபையாய் நாம் சேர்ந்து தியானித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். ஏற்கனவே நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு சமயம் அல்ல, அது ஒரு குரூப்பான மக்களை குறிக்கிற சொல் அல்ல. கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்டியானிட்டி அப்படி என்பது அது ஒரு வாழ்வின் அனுபவம். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்வின் அனுபவம். தேவ ஆவியானவராலே நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. பிதாவாகிய தெய்வம், குமாரனாகிய தெய்வம், தூய ஆவியானவராகிய தெய்வம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு 3 கடவுளா? இல்லை, ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் தான். 3 விதங்களிலே அவர் செயல்படுகிறார். ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலே பிள்ளைகளுக்கு தகப்பனாய் அவர் இருக்கும் பொழுது அவருடைய செயல்கள், நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அதே மனிதர் அலுவலகத்துக்கு சென்று விட்டால் அங்கே அவருடைய பணிக்கு ஏற்ற, அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு தன்மையிலே அவர் வேலை செய்வார். அங்கே அவருடைய காரியங்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஆக ஒரே மனிதன் அவருடைய வேலைக்கு தக்க அல்லது அவருடைய இடத்துக்கு தக்க அவர் செயல்படுவதைப் போல நம்முடைய ஆண்டவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அவர் பிதாவாகிய தேவனாய் செயல்படுகிறார். குமாரனைப் போல இயேசு கிறிஸ்துவாய் அவர் செயல்படுகிறார். இந்த கடைசி காலத்திலே தூய ஆவியானவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் சீனாய் மலையிலே மோசையோடு ஒவ்வொரு நாளும் பேசினார். அது பிதா என்கிற அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருந்து அடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மில் ஒருவரை போல மனித உரு எடுத்து அவதாரம் எடுத்து நம் நடுவிலே வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது குமாரன் என்கிற ஸ்தானம்.
நம்முடைய சகோதரர் என்கிற ஸ்தானத்தை மூத்த சகோதரராய் இயேசுவை நாம் வைத்துக் கொள்ளலாம். மூத்த சகோதரராய் இயேசுவை நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர் நம்மோடு கூட வாழ்ந்தார், நம்மை போல வாழ்ந்தார். அடுத்து இன்றைக்கு அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவராகிய தேவனாய் ஆழ்த்துவமாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரே தெய்வம் 3 விதங்களிலே செயல்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே அன்றைக்கு பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அந்த மேல் வீட்டறையிலே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. உலக வரலாற்றின் போக்கை தலைகளாய் புரட்டி போட்ட சம்பவம் அது. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் சீசர்களுக்கு காணப்பட்டு அவர் பரமேறும் பொழுது சொன்னார், எருசலேமை விட்டு எங்கும் போகாதிருங்கள், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். 7 வாரங்கள் காத்திருந்தார். 7 வாரங்கள் 49 நாள் அவர்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 50வது நாள், அந்த 50 என்பதற்குத்தான் கிரேக்க மொழியிலே பெண்டிகாஸ்ட் என்றால் 50, ஆங்கிலத்தில் 50ங்கிற மாதிரி. அந்த 50வது நாள் வந்த பொழுது அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள ஆரம்பித்தார். பார்ப்பதற்கு அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. திருச்சபையின் காலம், கிருபையின் காலம், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அநேகர் சொல்லுவாங்க, படித்த ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவியானவர் என்று ஒருவர் தனியாய் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே இயேசு உள்ளே வந்து விடுகிறார் அல்லவா? ஆமாம். அப்போ இயேசு உள்ளே வந்து விட்டாலே அவர்தானே ஆவியானவர், அவர்தானே பிதா. உண்மைதான், உண்மைதான். ஆனால் அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் ஒரு உபதேசத்தை ஸ்தாபிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஒரு அனுபவம் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பவுல் மேடான தேசங்கள் வழியாய் வந்து எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை, அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சீசர்கள்னா பேர். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போ அவர்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் சீடர்கள். அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்தாவி என்று ஒன்று உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியானவரால் ஆட்கொள்ளப்படாதவர்கள். அப்பொழுது அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்து அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி பவுல் ஜெபம் பண்ணினார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆச்சரியமான ஒரு வசனம் உண்டு. புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிற அருமையான ஒரு காரியம். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாதவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற மனிதர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். இதே அதிகாரத்தில் 16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். அவர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்கிறார். 14 சொல்றாரு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரராய் இருக்கிறார்கள். இவ பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். முதலில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாம் நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லும் பொழுது அது நம் பெயரை வைத்தல்ல, நாம் இருக்கிற சபையை வைத்தல்ல, நாம் ஏற்றுக்கொண்ட முறைமைகளை வைத்தல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டிருந்தார் என்றால் நாம் தைரியமாய் சொல்லலாம், ஐ எம் அ கிறிஸ்டியன். ஏனென்றால் ஆவியானவர் என்னை நிரப்பியிருக்கிறார். ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை 3 தலைமுறையாய் கிறிஸ்தவ மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்தவனாய் நான் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் என் பாவங்களுக்காய் கதறி அழுது நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் ரோகங்களை எல்லாம் குணமாக்கி என்னை அவருடைய ஆவியானவரால் நிரப்பினார். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று இப்பொழுது எனக்கு தைரியமாய் சாட்சி கொடுக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கான அந்த காரியம்தான் பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். அதான் வேதத்தில் வாசித்தோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. அப்படின்னா கிறிஸ்தவனே அல்ல. அப்போ நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன். தொடர்ந்து நான் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டுமானால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேனா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இந்த காலம் கிருபையின் காலத்தினுடைய கடைசி நேரம். கிருபையின் வாசல்கள் அடைபட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரம். இருள் சூழும் காலம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் வாசல் அடைக்கப்படும் முன்பாக என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் உம்முடைய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் கேட்கிறவர்கள் எவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறாரே ஒழிய கேட்டுக்கொள்ளுகிற ஒரு சிலரை மாத்திரம்தான் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எவனும். அதில் சாதி, இனம், மதம், மொழி, நாடு கடந்து எல்லாரையும் அந்த எவனும் என்கிற வார்த்தை உள்ளடக்குகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அவ்வளவுதான். அன்றைக்கு முதல் முறை ஆண்டவர் காத்திருக்க சொன்னார். ஆகவே அவர்கள் 7 வாரங்கள் காத்திருந்தார்கள். அதற்கு மறுநாள் 50வது நாள் அபிஷேகம் பூமிக்கு கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபராய் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். மனிதர்களுக்குள் அவர் இறங்கி வந்தார். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு கட்டாயம் தேவை. கட்டாயம் தேவை. பாவத்தை எதிர்த்து நிற்க, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ, ஆண்டவருடைய வசனங்களை பின்பற்றி நடப்பதற்கு
எல்லாவற்றுக்குமே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானமும் பலனும் நமக்கு தேவை. அவருடைய ஞானம், கடவுளே இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவாகிய தெய்வம். ஆகவேதான் இயேசு தான் வாழ்ந்த பொழுது சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். தூய ஆவியானவரும் அவருக்குள் இருந்து வருகிற அந்த ஜீவன், நீங்கள் பிதாவாகிய தேவனை ஒரு மனிதனாய் உருவகப்படுத்தி, அதாவது உங்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மனிதனாய் அவரை நீங்கள் உருவகப்படுத்தி வைத்திருந்தால், பிதாவாகிய தெய்வம் அவருக்குள் இருந்து வந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதை இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை மாம்சமாகி, அவருக்குள் இருந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவருக்குள் இருந்த வார்த்தை வரணும்னு அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணும் இல்லையா? அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால வார்த்தையின் வடிவமாக இயேசு வந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பதற்கு நம்ம எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறோம். ஆடல், பாடல், ஆவியிலே நிரம்புகிறேன்னு சொல்லி உணர்ச்சி வசப்படுதல், பரவச அனுபவம் எல்லாமே உண்டு. ஆனால் அது மட்டும்தான் ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 38வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 38வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். நான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்ட அனுபவத்தை உடையவனாயிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி சொல்லுவார்களானால் அவர்களுக்குள் இந்த வேலைகள் இருக்கான்னு பாருங்கள். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனை நிரப்பின உடனே அவர்களுக்கு வருகிற முதல் காரியம், மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சமுதாய பணி, ஏழைகள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். நமக்குள் இருக்கிற ஆவியானவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் ஏழை எளியவர்களின் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அன்னை தெரசா அவர்கள் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல. அவர்கள் பெரிய பெரிய குணமாக்கும் மாநாடுகளை எல்லாம் நடத்தலை. அற்புத சுகம் அவர்கள் மூலமாய் ஒருவருக்கு கூட கிடைக்கல. அவர் அதற்காய் பிராக்டிஸ் பண்ண, அவர் அதற்காய் ஜெபிக்கலை. ஆனால் கல்கத்தா தெருக்களிலே கிடக்கிற அனாதை குழந்தைகளையும், கல்கத்தா வீதிகளிலே கவனிப்பாரற்று கிடந்த குஷ்டரோகிகளையும் கண்ட பொழுது உள்ளம் உடைந்து போனார். அவர்களை கொண்டு வந்து ஆசிரமத்தில் வைத்து அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களை பணி செய்தார். காலமெல்லாம் அதைத்தான் அவர் செய்தார். அவரிடத்தில் கேட்டார்கள், இவ்வளவு அழுகி போய் இருக்கிற விரல்கள், குஷ்டரோகம் முத்தி போய் உள்ளே புழு வைத்திருக்கிறது, இது எப்படி நீங்கள் தொட்டு கழுவி அதை சுத்தம் பண்ணுகிறீர்கள், மருந்து கட்டுகிறீர்கள் என்று. அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நான் இதை குஷ்டரோகமாய் பார்க்கல, இந்த அழுகிய இந்த அரைகுறை விரல்கள், புண்கள் நிறைந்து சீல் பிடித்த இந்த விரல்களை, இந்த புண்ணை நான் குஷ்டரோகமாக பார்க்கல. என் ஆண்டவர் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய காயங்களாய் நான் பார்க்கிறேன். இதை இயேசுநாதர் காயத்தோடு என் வீட்டில் இருந்தால் நான் அவருக்கு எவ்வளவு பணிவிடை செய்வேனோ அதே பணிவிடையை நான் இவர்களுக்கு செய்ய, ஏனென்றால் நான் இவர்களை இயேசுவாய் பார்க்கிறேன் என்று சொன்னார்.
பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்னை தெரசா என்று சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பரவச அனுபவம் மாத்திரம் எனக்கு இருக்கிறது, நான் ஏழைகளுக்கு எதுவும் செய்கிறதில்லை அப்படின்னு சொன்னால் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்னவென்று நாம் தியானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பின பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார், ஊழியமும் செய்தார். அற்புத சுகம், வியாதிகளை விரட்டினார். அஸ்தமனமான பொழுது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அவைகளை விரட்டி அவர்களை சுகமாக்கினார். பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நாம் ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம், நம்முடைய பார்வைகளிலே ஒரு பெரிய மாற்றம், நம்முடைய சிந்தனைகளிலே ஒரு பெரிய மாற்றம் அது இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை நீ நிரப்பினது போல என்னையும் நீ நிரப்ப மாட்டவரே. ஆவியானவருடைய நிறைவு இயேசுநாதருக்கே தேவைப்படுகிறது என்றால், பவுலுக்கு தேவைப்படுகிறது என்றால், ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அவைகள் ஊற்றப்பட்டது உண்மையானால் அதே ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம் எனக்கும் வேணும் ஆண்டவரே. வெறும் பெயர் கிறிஸ்தவனாய் ஏதோ கோயிலுக்கு வந்தேன், காணிக்க கொடுத்தேன், போனேன்னு சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட முடியாமல் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியே தெரியாது, நான் சர்ச்சுக்குள் செல்லும் பொழுது நல்ல கிறிஸ்தவனாய் என்னை காட்டிக்கொள்ளுகிறேன், இரக்கமுள்ளவனாய் காட்டிக்கொள்ளுகிறேன், உதவி செய்கிறவனாய் காட்டிக்கொள்ளுகிறேன். ஆனால் என்னுடைய மனதிலே அசுத்தம், அருவருப்பு, ஆபாசம். ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளினாலே என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரால் நான் இப்பொழுது ஆட்கொள்ளப்பட வேண்டும். என் உள்ளத்திலே, என் இல்லத்திலே நீர் வந்து வசிக்க வேண்டும் அப்பா. பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும். தூய ஆவியானவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம், அந்த வேதனையின் இரத்தத்திற்குள்ளே இருக்கிற ஜீவன், அந்த ஆவியானவருடைய பூரண அபிஷேகம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்து அமரும்படியாக சற்று நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர், நம்மை நிரப்ப போகிற ஆவியானவர், இந்த கடைசி காலம், கடைசி நிமிடங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவராலே நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இறுதி காலத்தில், ஆண்டவரே, இந்த இறுதி நிமிடங்களில், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் இந்த நிமிடம் வரை ஆட்கொள்ள, ஆண்டவரே, முடியாத ஆட்கள், ஆண்டவரே, இந்த நிமிடம் வரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாதவர்கள், ஒவ்வொரு தம்பியையும் தங்கையும், ஒவ்வொரு அண்ணனையும் அக்காவையும், ஆண்டவரே, ஒவ்வொரு தகப்பனையும் தாயையும், ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்ல கரங்களினாலே நீர் அவர்களை தொட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீங்களே. இப்பொழுது கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியானவருடைய அருங்கொடைகள், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நிரப்ப ஆரம்பித்து விட்டீர் ஆண்டவரே. எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ 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 லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவராலே அநேகரை நீர் இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறீர் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு பக்கத்திலே நின்று உடைய பிள்ளைகளை தொடுகிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ. ஐ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த ஆல்மைட்டி காட் ரைட் நவ். இப்பொழுது தேவ வல்லமை என்னை நிரப்புகிறதை என்னால் இப்பொழுது உணர முடிகிறது. அதே வல்லமை நீங்கள் எந்த இடத்திலே இருந்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எங்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் இப்பொழுது உங்களையும் அவர் தொடுகிறார். உங்கள் மேலும் இந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட் நவ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநேகரை நிரப்புகிறீரப்பா, அநேகரை நீ நிரப்புகிறீர். ஆட்கொள்ளப்படுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார்கள் உம்முடைய பிள்ளைகள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தாகம் தீர்க்கப்படுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எத்தனை பேர் இப்பொழுது வாய் திறந்து உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் என் தகப்பனாகிய நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புகிறீர். அதற்காய் நன்றி, அதற்காய் நன்றி. விசேஷமாய் சரீரத்திலே பலவீனத்தோடு, சரீரத்திலே வியாதிகளோடு, சரீரத்திலே வேதனையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், படுக்கையில் இருந்து கொண்டே இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் தாகம் தீர்க்கப்படணும்யா, அவர்கள் சுகமாக்கப்படணும்யா, அவர்கள் விடுதலை அடையணும்யா, அவர்களுடைய பலவீனங்கள் மாறணும். இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய விரல் நுனியால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. கட்டிகள் மறைந்து போவதாக, வேதனைகள் வியாதிகள் மறைந்து போவதாக ஆண்டவரே. டாக்டர்களால் கைவிடப்பட்ட வயதானவர்கள், கேன்சர் நோயினால்
பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது சுகம் ஆவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீங்கள் தொடுங்கப்பா. நீர் தொட்டால் போதும், எல்லாம் மாயமாய் மறைந்து விடும். வியாதிகள் மறைந்து விடும், கேன்சர் கட்டிகள் மறைந்து விடும். அவர்களுடைய ஆண்டவரே சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அற்புதங்களுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே கன்மலையை மோசே அடித்த பொழுது உள்ளே இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் அத்தனை பேரும் குடித்து தாகம் தீர்ந்தார்கள். இப்பொழுதும் ஆண்டவரே கடனோடு இருக்கிற மக்கள், வறுமையோடு இருக்கிற மக்கள், ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற மக்கள், the name of Jesus Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஃபேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கடன் பாரங்கள் நீங்கட்டையா, நீங்கட்டையா. தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ். அயல் நாடுகளிலே ஆண்டவரே வேலைக்காய் சென்றிருக்கிறவர்கள், ஒருவேளை அவர்கள் பணக்காரர்கள், அவர்கள் அதிகமாய் சம்பளம் வாங்குகிறாள் என்று ஒருவேளை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கேயும் கடன் பாரத்தோடு போராடுகிறவர்கள் உண்டு, குடும்ப கஷ்டத்தோடு போராடுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த அயல் நாடுகளிலும் ஆண்டவரே பொருளாதார காரியங்களில் போராடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வருமானத்தை ஆசீர்வதித்துக் கொடு. அவர்களுக்கு இன்னும் புதிய வேலைகளை கட்டளையிடும், புதிய இடங்களை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.